எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எங்களுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 பேரும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி தான் இந்த கூட்டணி. அது தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, இன்னும் பிற கட்சிகள் வர இருக்கிறது. பத்திரிகையாளர்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க, கூட்டணி இவ்வளவுதானா இவ்வளவுதானா. எல்லாம் பொறுமையா இருங்க, ஜனவரி மாசம் ஆகட்டும், யார் யார் எங்கெங்க வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து பாருங்க. ஆனா பொதுவாக தேர்தல் வரும்போதெல்லாம் புது புது கட்சிகள் வரும், புது புது கூட்டணிகள் வரும், புது புது சங்கங்கள் வரும். ஆனா அது வாடிக்கை. ஆனா இந்த சீசன்ல இப்போ அதெல்லாம் நிறைய கட்சிகள் வந்து எனக்கு அவருக்கு தான் போட்டி, அவருக்கும் எங்களுக்கு தான் போட்டிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே போட்டி என்ன, எங்களுக்கு போட்டியே கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக 2026 பீகாரில் வெற்றி பெற்றதை போல இதே மாதிரி தான் சொன்னாங்க. ராகுல் காந்தி சொன்னார், ஓட் சோரி வாக்கு திருடனாங்க. பீகார்ல 65 லட்சம் வாக்குகள் இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இது எவ்வளவு தெரியுமா, 75 லட்சம் வாக்குகள் இன்னைக்கு இல்லாம போயிடும். 75 லட்சம் 11ஆம் தேதி முடியும் போது அது 1 கோடி வாக்குகளா இருக்கும். அந்த 1 கோடி வாக்கு யார் வாக்கு தெரியுமா, திமுக காரங்க வாக்கு. 2006 செத்து போனவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க, திமுக சார்பில் இன்னும் உயிரோட இருக்காங்க. எங்க இருக்காங்கன்னா வாக்கு சீட்டில் இருக்காங்க. அதுதான் சார், SIR. அந்த சாரை நீக்கும் அப்படின்னா இல்ல இல்ல நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னா. உச்சநீதிமன்றம் போன உடனே அவங்க சொன்னாங்க, ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. தலைகுனிவோட வந்திருக்கிறாங்க இன்னைக்கு திமுக. அதுக்கு மட்டுமா உச்சநீதிமன்றம் போறாங்க? திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றணும். ரொம்ப நாளா அந்த வழக்கு இருக்கு. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணாங்கன்னா, இது உண்மையிலேயே நியாயமான விஷயம், அந்த தீபத்தூண்ல கார்த்திகை மாசம் நீங்கள் தீபம் ஏற்றலாம்னு ஒரு ஆர்டர் போட்டார். உடனே நம்முடைய முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா, உடனே கலெக்டருக்கு ஒரு உத்தரவு போட்டு 144 உத்தரவை அமல்படுத்துங்க அப்படின்னாங்க. ஒரு நீதிமன்றம், ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பை வழங்கிய பிறகு 144 தடை உத்தரவு போடுகிறார் சொன்னால் அந்த கலெக்டருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும், எவ்வளவு திமிர் இருக்கும், யாருடைய பின்னணியில் அவர் இப்படி இருக்கிறார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த கலெக்டருடைய நிலைமை என்ன சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி அந்த நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே சொத்துரிமையும் இருக்கிறது, வழக்கு ரொம்ப நாள் வழக்கு, பல்வேறு வழக்குகள் இருக்கிறது என்கின்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் போனவர்களாவது ஒரு நல்ல படிச்ச வக்கீலை பார்த்து அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணியிருந்தா கூட அவங்க அந்த நீதிபதி அந்த மனுவை ஏற்றிருப்பாங்க. அது கூட லாய்க்கில் திருப்பி அனுப்பிட்டாங்க. உடனே நீதிபதி மீது எல்லா 110 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீ நீதிபதிகள்லாம் அதை நீதிபதி தீர்ப்பு செல்லாது, நீதிபதி இம்ப்ளீச்மெண்ட் பண்ணணும்ட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் குடுன்னு கொடுத்திருக்கிறார் எல்லாரையும்.